ஓம் சாந்தி. சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்ற ஸ்லோகன் குஷி ஜெய்சே குராக் நஹி. மகிழ்ச்சி என்பது இருந்தாலே அதைவிட ஒரு பெரிய உணவு என்பது எதுவும் இல்லை என்பதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம். நார்மலாகவே நம்ம பார்த்துருக்கின்றோம், மகிழ்ச்சி இருக்கும்போது நமக்கு பசி இருக்கிறது இல்லை. அதாவது குஷி பசி அறியாது என்று தமிழில் கூட கூறுகின்றார்கள். ஆக நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்மளுடைய அனாதி சொரூபத்தில் இருந்தாலே போதுமானது. ஏன்னா ஆத்மானுடைய ஒரிஜினல் சொரூபமே சத் சித் ஆனந்த சொரூபம்தான். ஆனால் எப்போ இதை நாம் இழக்கிறோம் அப்படின்னா, எப்போ நம்ம அதீன் அடிமையாக ஆகின்றோமோ அப்போ தான். எண்ணம் சொல் செயலில் நாம் துக்கத்தினுடைய பிராப்தியை அடைகிறோம்னாலே ஏதோ ஒன்றுக்கு நாம் அடிமையாக ஆகின்றோம் என்பதுதான் பொருளாகின்றது. ஆக அதிகாரியாக நாம் இருந்தால் நம்மகிட்ட 2 குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பாபா சொல்கிறார். ஒன்று நஷாவும் இருக்கும், 2வது குஷியும் இருக்கும். குஷி நம்மகிட்ட இருக்கணும்னா 2 அத்தியாவசியமான தேவைகள் இருக்கின்றன. ஒன்று திருப்தி என்பது இருக்கணும். அந்த திருப்தி நமக்கு எப்போ கிடைக்கணும்னா நாம் சம்பன்னமாக ஆகும்போது தான். அதாவது நமக்கு அனைத்தையுமே கிடைக்கும்போது தான் நாம் திருப்தி அடைகின்றோம். ஆக நஷா இல்லாமல் நம்மளால் குஷியையும் அடைய முடியாது. குஷிக்கு ஒரு முன்னாடி ஸ்டேஜ் தான் நஷா என்பது. ஆனால் பாபா சங்கமயத்தில் நமக்கு அவ்வளோ நஷா கொடுத்திருக்கின்றார். இதை கூட கூறுகின்றார். உதாரணமாக, ஒரு தீபம் தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் அதில் தீயும் இட வேண்டும், 2வது எண்ணெயும் வெண்ணெயும் விட வேண்டும். அதே மாதிரி ஞானம் என்பது ஒரு எண்ணெயாக இருக்கின்றது. யோகம் என்ற சக்தியானது ஒரு திரியாக அல்லது எரிபொருளாக இருக்கின்றது. அதனால்தான் பாபா சொல்கிறார், யார் ஒருவர் ஞானம் மற்றும் யோகத்தில் வல்லுநர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக எப்போதுமே இருப்பார்கள். அதனால்தான் பாபா கூட சொல்கிறாரு, நீங்கள் எல்லா பொக்கிஷங்களையும் நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். ஏன்னா பாபாவினுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் தனதாக ஆக்கி கொள்ளுகின்ற திறன் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கான வழிமுறை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாபாட்டு இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்முடையதாக நம்ம ஆகாத வரைக்கும் எப்படி அதனுடைய பலன்களை நாம் எடுக்க முடியும்? நிச்சயமாக எடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் பாபா சொல்கிறாரு, நான் என்ன குணங்கள்லாம் கடலாக இருக்கின்றேனோ அதனுடைய சொரூபமாக நீங்கள் இருங்க. அந்த கடல்லே எப்பொழுதும் மூழ்குபவர்களாக நீங்கள் இருங்க. அதே மாதிரி என்னுடைய பொக்கிஷங்கள் அனைத்திலையும் கூட நீங்கள் உங்களுடையதாக ஆக்கி கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றார். ஆக மகிழ்ச்சியாக நாம் இருக்கணும்னா ஒன்று நாம் அதீன் அடிமையாக இருக்கக்கூடாது, அதற்கு பதிலாக நாம் அதிகாரியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நினைவு சொரூபமாகவும் இருக்க வேண்டும். நாம் தான் இருந்தோம், இப்போ தான் நாம் இருக்கிறோம், இனி எதிர்காலத்தே நாம் தான் இருப்போம். நாம் மகிழ்ச்சி இல்லைன்னா இந்த உலகத்தில் யாரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஏன்னா அடைய முடியாத, யாராலுமே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இறைவனை நாம் சர்வ சம்பந்தத்தோடு அணைந்து விட்டோம். அதனால் சர்வ பிராப்திகளும் நமக்கு கிடைக்கின்ற காரணத்தினால்தான் நாம் நிரந்தரமான மகிழ்ச்சியில் இருக்கின்றோம். ஆக கல்பம் முன்னாடியே நான் தான் இருந்தேன், இப்போயும் நான் தான் இருக்கிறேன், ஒவ்வொரு கல்பமும் நான் தான் இருப்பேன் என்ற சுமிருத்தியின் மூலமாக கூட நாம் மகிழ்ச்சியே இருக்கின்றோம். அதே மாதிரி ஒரு சிலர் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க, காரணம் நாங்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று. பாபா சொல்கிறாரு, சங்கம யுகத்தில் உங்களுடைய குடும்பம் எவ்வளோ பெருசு, உலகத்தில் யாருக்குமே இவ்வளோ பெரிய பிராமண பரிவாரம் கிடைக்கவே முடியாது. முழு கல்பத்திலையும் சுற்றி வாங்க, இத்தனை லட்சம் பேர் உடைய ஒரு குடும்பம் யாருக்காவது இருந்திருக்கா? ஆக அப்படிப்பட்ட பெரிய குடும்பத்தினுடைய மெம்பராக நான் இருக்கின்றேன் என்கும் பொழுது கூட எனக்கு மகிழ்ச்சி என்பது இருக்கின்றது. அதனால்தான் பாபா சொல்கிறார், இந்த மகிழ்ச்சியை நீங்கள் அப்படி வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் கண்கள் மூலமாக, நடத்தையின் மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக. இதனுடைய எல்லைக்குள்ளே வருகின்ற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளோ துக்கத்தில் இருந்தாலும் சரி, அதை மறந்து அவர்கள் மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக, மகிழ்ச்சியினுடைய வைப்ரேஷனை எப்போதும் பரப்பி கொண்டு இருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று பாபா விரும்புகின்றார். அதனால்தான் பாபா சொல்கிறாரு, மகிழ்ச்சி போன்ற ஒரு உணவு ஆத்மாவுக்கு கிடையாது. அது எப்பொழுதுமே
திருப்தியாகவும் இருக்கின்றது. அதன் காரணமாக பிறரையும் கூட அது திருப்திப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.